மு.க.ஸ்டாலினை நேருக்கு நேர் சந்திக்கும் விஜய். த.வே.க.வின் அதிரடி வியூகம். அதிரி புதிரியாகும் அரசியல் களம். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்து பேசி அங்கிருந்து வாக்குகளை பெறுவது எளிமையான விஷயமாக இருக்கலாம். ஆனால் திமுக உடைய வாக்குகளை எப்படி உடைப்பது என்கிற எண்ணத்தில்தான் தற்போது விஜயின் கவனம் முழுமையாக இருக்கிறது. கடந்த காலங்களில் பெரிய அளவில் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை எதிர்க்கட்சியான அதிமுக உருவாக்க தவறிவிட்டது. அதிமுகவின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில்தான் விஜய் மதுரை மாநாட்டில் எம்.ஜி.ஆர். உருவாக்கிய கட்சி இப்போது எப்படிப்பட்டவர்களின் கைகளில் சிக்கி இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் என்கிறார்கள். இதுகுறித்து பேசிய நடுநிலை அரசியல் தலைவர்கள், த.வே.க.வுக்கான ஆதரவு கூடிக்கொண்டே போகிறது. விஜய் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் பேசும்போது அதிமுகவை கூட பின்னாடி தள்ளக்கூடிய அளவுக்கு த.வே.க.வுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. அந்த அளவுக்கு விஜய் முக்கியத்துவம் பெற்று வருகிறார் என்கிறார்கள். அது உண்மைதான். அதையே பல சர்வேக்களிலும் பிரதிபலிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் எடுத்துள்ளார்கள். அதேபோல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஏஜென்சிகளும் சர்வே எடுத்திருக்கிறார்கள். விஜய்க்கு வரக்கூடிய ஆதரவுகளை பார்த்து அவர்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த சர்வே முடிவுகள் உள்ளன. ஏனென்றால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குமா என வியக்கிறார்கள். அந்த அளவுக்கு மக்கள் த.வே.க.வை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். விஜய் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ். நான் ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் அரசியலுக்கு வரல. நான் மக்களுடைய வீடுகளுக்கு எல்லாம் போய் சேர்ந்ததுக்கு பிறகு அவர்களுடைய மனங்களில் இடம் பிடித்ததற்கு பிறகுதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்றார். 2 பெரிய ஜாம்பவான் கட்சிகளை நம்மளால வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான கட்சி இல்லை. அந்த இடத்தில்தான் விஜய்க்கான அந்த ஆதரவு என்பது கூடுகிறது. இப்போது அந்த இடத்தை தான் விஜய் குறிவைத்திருக்கிறார். அதை மதுரை மாநாட்டில் ஓப்பனாகவே போட்டு உடைத்திருக்கிறார். இப்போது விஜய் நினைத்தது மாதிரியே திமுகவினரும் அவரை அட்டாக் செய்கிறார்கள். அதிமுகவினரும் அட்டாக் செய்கிறார்கள். பாஜகவினரும் தாக்கி பேசுகிறார்கள். மற்ற கட்சிகளும் விஜயை அட்டாக் செய்ய தவறவில்லை. இப்போது விஜயை சுற்றித்தான் விவாதங்கள் நடந்து வருகின்றன. அப்படி ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் விஜய்க்கு நம்பிக்கை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கூட பார்க்கலாம். நேரடியாக விஜய்க்கு இதுவரை பதில் சொல்லாத திமுக அமைச்சர்கள் தற்போது பதில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திருங்கள்.